இன்னைக்கு டீ போட சிலிண்டரும் கிடையாது. சிலிண்டர் நேத்தே முடிஞ்சுட்டு. அக்கா சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டேன்ப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் அக்கா. ஹாய், ஹாய். இப்ப வந்து விறகடுப்புல தான் நான் டீ போட போறேன். விறகடுப்புல தான் ஏற்கனவே விறகெல்லாம் பெரக்கிட்டு வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன். விறகடுப்புல தான் டீ போட்டு குடிக்கணும். அம்மா நான் கொஞ்சம் போய் விறகு எடுத்துட்டா. வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தானே தேவைப்படும். இப்போ டீ குடிக்க மட்டும் தானே. மதியமே சோறு வந்து ஆக்குனேன். அதுவும் விறகடுப்புல தான் ஆக்குனேன். அது சாப்பிட்டுட்டு நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் 7, 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும். இல்லைன்னா கெட்டு போயிரும். அப்புறம் வந்து சமைக்கவும் முடியாது. அப்புறம் சாப்பிட்டீங்களா? மதியம் சாப்பிட்டாச்சு. இப்போ டீ போடணும். இனிமேல் தான் டீ போடணும். டாடி அப்படியே ஒரு போஸ் கொடுங்க. அப்படியாப்பா? ஓகே, ஓகே. வேறு எந்த லைவ் நல்லா இருந்தால் அங்கே போய் பாருங்கப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் யாரையும் லைவ் பார்க்க சொல்லவே இல்லை. நானே பேடு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் நானே கஷ்டத்தில் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு அப்படி தான் தெரியும். உங்களை யார் இந்த லைவுக்கு வர சொன்னா? வராதீங்க. உங்களை அசிங்கமாக பேசினா உங்களுக்கு தெரியும். நானே ஒரு சந்தோஷமாக வந்து நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு லைவ் போடுவோம். நேற்று வந்து என்னால் பேச முடியலை. லைவில் வந்து இந்த பாட்டு சவுண்டெல்லாம் ஓடிட்டு இருந்ததுனால நான் என் வீட்டுக்காரங்க இங்கே இல்லைங்களா, காட்டுக்குள்ளே தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு அங்கே போய் படுப்புன்னு பசங்களை கூட்டிகிட்டு போனேன். போகும்போது நான் போயிட்டு இருக்கும்போது பாட்டெல்லாம் ஓடலை. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வீடு, அதில் வந்து பாட்டு போட்டாங்க. அதனால என்னால் பேச முடியலை. கட் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ சரி இன்னைக்கு நாள் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்தா, நீங்கள் பேடு கமெண்ட் போடுறீங்க. பேடு கமெண்ட் போட்டோன்னே எனக்கு என்ன பேசணுன்னே தெரியலை. அப்படி நான் வந்து இதில் இருக்கேன். உங்களோட லைவ் வந்து மொக்கையா இருக்கு. எது ஸ்பீடா கொஞ்சம் உங்களுக்கு எனர்ஜியா இருக்கும் அந்த லைவ போய் பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. என் லைவ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் கட்டாயம்லாம் உங்கள படுத்தவே மாட்டேன். ம். ஹாய், ஹாய்ப்பா. ஹாய் அக்கா. ம். போ. லைக் போட்டுருங்கப்பா. லைக் போடுங்க. எனக்கு பேசணுங்கிற இதே போயிடுச்சு. லைவ்ல வந்து வரும்போது உள்ள வரும்போது சந்தோஷமா வந்தேன். வரும்போது நான் சொல்ற வார்த்தை அதுதான். யாருமே பேட கமெண்ட் பண்ணாதீங்க. அக்காங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை. அதை வந்து சொல்லும் பொழுது ஐயோ நம்ம அக்கான்னு தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த லைன் படிப்போம். அடுத்த லைவ் வந்து ரொம்ப கேவலமா நீங்க போடுறீங்க. மை உஷாவா? நீங்க எந்த எந்த ஊர்? நான் திருநெல்வேலி. கேவலமா பேசுறீங்க. அப்போ உங்கள்கிட்டலாம் என்ன பேச முடியும்? அதனால நல்லா தான் பேசலான்ட்டு வந்தேன். அதுக்குள்ளேயும் கமாண்ட் ஸ்டார்டிங்கே பேட் கமாண்ட் வந்துட்டு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலை. ஒரு நண்பர் வந்து நல்ல வேளை எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் படிக்காதீங்கக்கான்னு சொன்னார். இலங்கையிலேருந்து ஒரு நண்பர் சொன்னார். ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அவங்க இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியல. ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. 4 பேர் ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் நல்லவங்களா இருப்பாங்கன்னு யாரையுமே நம்ப முடியாது. 1, 2 பேர் கெட்டவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள கண்டும் பிடிக்க முடியாது. அவ்வளோதான். பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பேட் கமெண்ட் பண்ணானா அவங்கள வந்து டெலீட் பண்ணிட்டோ, ஹைட் பண்ணிட்டோ போயிட்டே இருக்க வேண்டியதான் அவங்களோட இது ஐடியா. சரி ரொம்ப கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிட்டு நம்ம வந்து எப்போதுமே ஒரு 6:30 மணி 7 மணி ஆயிரும் டீ குடிக்கிறதுக்கே. எனி டைம் பார்த்தாலும் அப்படி தான் ஆகும். அது சிலிண்டரில் போடுறதுனால டக்குன்னு போட்டுருவேன். வாத்து அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் நான் வந்து இதில் விறகடுப்பில் தான் இன்றைக்கி காட்டி போடணும். ரோஜா பூ